ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல திருமண தடையை ஏற்படுத்தும் கால சர்ப்ப தோஷம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஜோதிட பதிவுல பார்க்க போறோம். நம்ம தொடர்ச்சியா திருமண தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தோஷங்களை தான் பார்த்துன்னு வரோம். பெரும்பாலும் தோஷங்கள், யோகங்கள் சொன்னா ஜாதகத்துல நம்ம நூத்துக்கணக்கான தோஷங்களும் சொல்லலாம், நூத்துக்கணக்கான யோகங்களும் சொல்லலாம். அப்ப அதுல நம்மளுக்கு மெயினா எந்தெந்த மாதிரி தோஷங்கள், எந்தெந்த கிரக குறைபாடுகள் பெரும்பாலும் திருமண தடையை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம முக்கியமா தலைப்படுத்தி பார்க்கிறோம். நம்ம சொல்றதெல்லாம் கட்டாயம் திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய தோஷங்கள் தான். நீங்க ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அமைப்புல நான் சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் ஏதோ ஒரு வகையில இருக்கும். தோஷங்கள் அப்படின்னு சொல்றத விட கிரக குறைபாடுகள், கிரகம் வலிமை இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பழைய காலத்து சொன்ன மாதிரி தோஷங்களையே சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த தோஷங்கள் என்ற அந்த வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன். சரி, இப்ப நம்ம பார்க்கறது கால சர்ப்ப தோஷம். இந்த கால சர்ப்ப தோஷம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாதகத்துல கால சர்ப்ப தோஷம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கால சர்ப்ப தோஷம் அதிலே இருக்குது பாருங்க. அதோடைய அப்சர்வேஷன் விளக்கம் அதிலே இருக்குது. சர்ப்பம் என்றால் பாம்பு. அப்ப காலத்தால் விடுபடாத ஒரு அளவில் மாட்டிக்கொண்ட ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கால சர்ப்ப தோஷம் எத்தனை வயசு வரைக்கும் இது முழுமையா செயல்படும் அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க. கால சர்ப்ப தோஷம் மேக்சிமம் 32 அல்லது 33 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நிறைய தடைகளையும், நிறைய பிரச்சனைகளையும், நிறைய தாமதத்தையும் கொடுக்கும். இது ஆராய்ச்சியில உண்மைதான். இது நீங்க பல ஜாதகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன் இவங்களுக்கு ஒரு நன்மையே நடக்க மாட்டேங்குது, அப்படி நன்மை நடந்தாலும் தடைப்பட்டு போகுது, ஃபெயிலியர் ஆகுது, தொடர்ச்சியா இவங்களுக்கு ஏன் தாமதம் லேட் ஆகினே இருக்குது அப்படின்ற ஒரு 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 சம்பந்தப்பட்ட கிரக தோஷத்துல இந்த கால சர்ப்ப தோஷமும் ஒண்ணுதான். இந்த கால சர்ப்ப தோஷம் யாரால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேதுவால தான் இந்த கால சர்ப்ப தோஷம் ஏற்படுது. ஏன்னா 360 பாகை கொண்ட ஒரு ராசி மண்டலத்தை 12 ராசிகளை சரிபாதியா பிரிக்கக்கூடியவங்க இவங்க தான். அதாவது 180 டிகிரி அச்சுன்ற லெவல்ல 360 டிகிரிய பிரிப்பாங்க அந்த ராசியை. அப்ப நேர் எதிரா பிரிக்கக்கூடியவங்க அந்த ராகு கேது தான். அததான் ராகு கேது அச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல என்ன விஷயம்னா எல்லா கிரகங்களும் நல்லா ஒரு பக்கமா ரைட் ஹேண்ட் பக்கமா சுத்தனா, ஆனா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதிர்மறையா சுற்றக்கூடிய கிரகங்கள். இது கிரகங்கள் சொல்றத விட நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், ஒரு இருட்டு கிரகம், அவ்வளவுதான். ராகு கேது ஒரு கிரகமே இல்ல. அது ஒரு இருட்டு, ஒரு நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த ராகு கேதுக்கள் எதிர்மறையா சுற்றுவதால், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவதால், அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் என்ன பண்ணும், மேசத்துல இருந்தா அது அடுத்த ராசியான ரிஷபத்துக்கு போகும். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு, கடகத்துக்கு, இப்படி லைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா 12 ராசிகளே 7 கிரகமும் சுத்தி வரும். ஆனா அந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க, மேசத்துல இருந்தா மீனத்துல பயிற்சி ஆவாங்க அடுத்த ராசிக்கு. அவங்களுடைய சுற்று அப்படிதான். அதான் ஆன்டி கிளாக் வைஸ். இது எல்லாருக்கும் ஜோதிட படித்த எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்ம இந்த ராகு கேது இந்த காலசர்ப்ப தோஷம்னா நம்ம எந்த கிரகத்துல இருந்து எடுக்கணும் கேட்டா கேதுல எடுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டுக்கிறேன். கேதுதான் ரொம்ப வலிமையானவர். நவ கிரகத்திலே ரொம்ப வல்லமை மிக்கவர். நம்பர் 1 பொசிஷன்ல நிக்கிறவர், இடத்துல நிக்கிறவர் கேதுதான். நைசரிக பலத்துல நம்பர் 1 கேதுதான். அதனால கேதுவை தான் நம்ம மையப்படுத்தி எடுக்கணும். அப்ப கேதுவுல எடுத்துக்கிறப்ப கேதுவுல இருந்து ராகு வரைக்கும், கேது ஒரு ராசில இருந்தாருன்னா அதுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருப்பார். அப்ப கேதுவுல இருந்து நம்ம எடுக்கணும். கேதுவுல இருந்து எல்லா கிரகமும், அனைத்து கிரகமும், மொத்தம் 9 கிரகங்கள், அனைத்து கிரகமும் இங்கிட்டு நான் மாந்தி எல்லாம் சேர்க்கல. மாந்தி எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாந்தி சனியுடைய புதல்வன். அது ஒரு உபகிரகம். நம்ம அதை சேர்க்க தேவையில்லை. நம்ம அதை பத்தி சொல்லல. அப்ப நான் சொல்றது வெறும் கிரகங்கள் மட்டும்தான். அப்ப கேதுவில இருந்து அத்தனை கிரகங்கள் மட்டும் 8 கிரகங்களா, ராகுவோட இல்லாம 7 கிரகங்கள். அப்ப இந்த ராகு கேதுங்களுக்கு கேதுவுல இருந்து 7 கிரகங்களும் ராகுக்குள்ளாவே, ராகு கேது அச்சுகளுக்கு உள்ளாவே இருந்தால் அதுதான் காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல ஒரு கிரகம் வெளிப்பட்டு இருந்தா கூட காலசர்ப்ப தோஷம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு சப்போஸ் இந்த கேதுவுல ராகுக்குள்ளாவ எல்லா கிரகம் இருந்துட்டு குரு மட்டும் தனிச்சு இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகும், அது
காலசர்ப்ப தோஷமா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, 2 கிரகம் வெளிய இருக்கும். சப்போஸ் ஒரு கிரகம் வெளிய இருக்கும். இல்லைங்க பரவாயில்ல. ஒரு கிரகம் தான் இருக்குது. 2 கிரகம் இருக்குது. இது காலசர்ப்ப தோஷமே இல்ல. ஒண்ணும் பிரச்சனை வராதுன்னு சில ஜோசியக்காரங்க, ஜாதக பார்க்க சொல்லுவாங்க. ஆனா அது நடைமுறைக்கு அது சரியான வகையில வராது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கிரக மாளிகா யோகத்துல லக்னமும் ஒரு கிரகமா தான் பாவிச்சுக்கிறாங்க. அப்ப லக்னமே ஒரு கிரகம் தான். ஆனா நம்ம வந்து அதுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். லக்னமே வந்து ஒரு கிரகமா தான் நம்ம பாவிக்கணும். அப்ப லக்னமே வெளிப்பட்டாலும், லக்னம் விடுபட்டு இருந்தா, அதுவே வந்து காலசர்ப்ப தோஷம் விதிவிலக்கு பெற்றதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, லக்னம்னா ஜாதகர். லக்னம்னா உயிர். அதுவே வந்து விடுபட்டு இருக்குது. எல்லா கிரகமும் ராகு கேதுக்குள்ள, அச்சுக்குள்ள அது வந்து ஒரு புறம் இருக்குது. லக்னம் மட்டும் மறுபுறம் இருக்குதுன்னா, அதுவே காலசர்ப்ப தோஷத்த அதிகமா செய்யாது. அதுவே வந்து 100க்கு 40, 30% சில நன்மைகளை செய்யும். எது லக்னம் மட்டுமே. அப்ப குருன்ற கிரகம் மட்டும் நவர்ந்து இருக்குது. காலசர்ப்ப தோஷத்துல குருன்ற கிரகம் மட்டும் ஒரு புறம் மத்த எல்லா கிரகமும் இருந்தாலும் மறுபுறம் குரு மட்டும் இருக்குது. அப்ப இது காலசர்ப்ப தோஷமான்னு கேட்டீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் வராது. நல்லா நீங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சில அந்த வெளிநாடு போனவங்க ஜாதகம், அப்படி இல்லாட்டினா அந்த வெளி ஸ்டேட், அதர் ஸ்டேட், கர்நாடகா, தமிழ்நாடு இருந்தா கர்நாடகா, கேரளா அப்படி போறாங்கல்ல, அதர் ஸ்டேட். அவங்களுடைய ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ராகு கேது அச்சில இருந்து குருவோ அல்லது சனி இவங்க 2 பேரும் ஒரு ஆளு இடதுபுறமா இருப்பாங்க. அவங்க வலதுபுறம் அப்படின்னுச்சுன்னா இவங்க ஒரு பக்கமா இருப்பாங்க. அப்படி இருந்தா அவங்க வெளிநாடு, வெளி ஸ்டேட்லயோ போறதுக்கான அமைப்பு ஏற்படும். அதனாலதான் சொல்றேன், ஒரு கிரகம் வெளியே இருந்தாலும் அது காலசர்ப்ப தோஷமா நம்ம சொல்லக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு கிரகம் வெளியே இருந்தாலும் அது காலசர்ப்ப தோஷம். எல்லா கிரகம் வந்து உள்ள கேதுவுடைய அச்சுக்குள்ள மாட்டிச்சு, ராகு கேது அச்சுக்குள்ள இருக்கிறாங்க, இது காலசர்ப்ப தோஷங்க, இதனால வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது, வாழ்க்கை ஃபுல்லா தடையாதான் இருக்கும், அவங்களுக்கு வளர்ச்சியே அடைய மாட்டாங்க அப்படின்னு கூட சில ஜோசிக்காரங்க சொல்றாங்க. அதனால ராகு கேது அச்சியை விட்டு லக்னமே வெளியே இருந்தாலும் நீங்க வந்து அதிகமா அதை பார்த்து தான் சொல்லணும். அப்ப குரு சனின்ற கிரகம்லாம் வெளியே இருக்கிறப்ப அதை வந்து வெளிநாட்டு யோகமா கூட சொல்லலாம். ராகு கேது அச்சி விட்டு எந்த கிரகம் தனிமையில ஒரு கிரகம் வெளியே இருக்கா, சப்போஸ் சந்திரன் இருக்குதா, அவங்க மாமியாரோ அம்மாவோ வெளிநாட்டுக்கு போவாங்க. செவ்வாய் இருக்குதா, அவங்க கூட பிறந்த சகோதரன்ல ஒரு ஆள் வெளிநாட்டுல இருப்பான். புதன் இருக்குதா, நண்பனோ காதனோ காதலியோ வெளிநாட்டுக்கு போகலாம். சூரியன் இருந்தா அப்பா, இப்படியே அந்த கிரக காரத்துவத்துக்கேற்ப அங்க வெளிநாடுகள்ல வசிக்க நேரிடும். அதனால காலசர்ப்ப தோஷத்தை ஒரு கிரகம் வெளியே இருந்தாலும் 2 கிரகம் வெளியே இருந்தாலும் அது காலசர்ப்ப தோஷமா சொல்லாதீங்க. இது முதல் விஷயம். அதே மாதிரி இதுல அதே அமைப்புல காலசர்ப்ப தோஷத்துல உங்ககிட்ட சுக்கிரன் இருக்குது ஒரு புறம், அடுத்த இடத்துல செவ்வாய் இருக்குது. அது இளம் விதவை கூட சொல்லலாம். கணவனை சீக்கிரமா இழக்கிறாங்கல்ல, சீக்கிரமா விதவையாடுறாங்கல்ல, அதுக்கான அமைப்பு கூட இந்த காலசர்ப்ப தோஷம், இந்த ராகு கேது அச்சிகள் செய்யும் அப்படின்ற அமைப்பு நீங்க அந்த குறிப்பை நீங்க வந்து நோட் பண்ணீங்க. அப்ப காலசர்ப்ப தோஷம்னா நான் சொன்ன மாதிரி 32 to 33 வயசு வரைக்கும் சில நன்மைகளை, பல நன்மைகளை கூட செய்ய விடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷத்தையும் காலசர்ப்ப யோகம்னு ஒண்ணு இருக்குது, அதையும் சொல்லிடலாம் அந்த வீடியோல. காலசர்ப்ப யோகத்தை வந்து பெரும்பாலும் வந்து அவங்க 33 வயசுக்குள்ளே நிறைய ஒரு பொருளாதார முன்னேற்ற வளர்ச்சியை அடைவாங்க. இது எப்படி சர்ப்ப தோஷம் சொன்னோமோ அந்த மாதிரி காலசர்ப்ப யோகம் வந்து ராகு கேது அச்சு விட்டு எல்லா கிரகம் இந்த பக்கம் இருக்கும். இப்ப நான் கேது ராகுக்குள்ள ஒரு அச்சுக்குள்ள இருந்தா, ராகு கேது விட்டு அனைத்து கிரகங்களும் மறுபுறம் இருந்தா அதுதான் காலசர்ப்ப யோகம். அப்ப அந்த காலசர்ப்ப யோகம் என்ன சார் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப அந்த காலசர்ப்ப தோஷத்திலேயோ யோகத்திலேயோ ஏதாவது குருவுடைய பார்வையோ, ஏதாவது குரு பார்க்குதோ, இல்ல ஒரு சுபஸ்தானத்துல ஏதாவது கிரகம் நல்ல கிரகம் சேர்க்கையில பட்டாலும் அந்த காலசர்ப்ப தோஷமானது கொஞ்சம் மட்டுப்புறம். இப்ப கிரகமே வலிமை இல்லாம இருந்தாதான் காலசர்ப்ப தோஷமும் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்ப காலசர்ப்ப யோகம்னா என்னன்னு தெரிஞ்சது, காலசர்ப்ப தோஷம் தான் தெரிஞ்சது. இந்த ரெண்டு யோகத்தையும் தோஷத்தையும் எதுக்கு நம்ம எடுத்தோம்னா, திருமண தடைகளை இது ஏற்படுத்துறதுக்காக இந்த தலைப்பு நம்ம வந்து இன்னைக்கு ஜோதிட பகுதியில பார்த்தோம். அடுத்தடுத்து தலைப்புல திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய தோஷங்களை இன்னும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.